நேராக நின்றுட்டு கால் வந்து லைட்டாக வி ஷேப்பில் இருக்கணும். ஒரு முழம் கேப்பில் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட். சரியா? நல்லா வந்து கை வந்து சைட் ஆஃப் த பாடி, அப்பர் லிம்ஸ் கை நல்லா சைட் ஆஃப் த பாடி வச்சுட்டு ஷோல்டர் நல்லா பேக் தள்ளிட்டு நல்லா இங்கே உட்காந்து நிமிந்து நின்று ப்ரீதிங் பண்ணும்போது வயர் பெருசாகணும், ப்ரீத் அவுட் பண்ணும்போது வயருக்குள்ளே போகணும். இதுக்கு பேர் ஸ்திதி. இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இங்கே பாருங்க, தோலை ஹீலில் நிற்கணும், தோலை ஹீலில் நிற்கணும். சரியா? அதுக்கப்புறம் கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பேக் போயிட்டு இந்த மாதிரி டோ ஹீல், டோ ஹீல். சரியா? அதுக்கப்புறம் இவர் பாடி ஒட்டி கை வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க, எவ்வளோ முடியுமோ. தலை நேராக தான் இருக்கணும். இந்த மாதிரி இதோட கவுண்டர் வந்து ஃபேன் மூமெண்ட்ஸ், அதாவது ஷோல்டருக்கு நேராக தான் இருக்கணும் கை. ஷோல்டரை விட்டு கீழேயும் மேலேயும் இருந்துச்சுன்னா நம்மளோட பிரஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். நல்லா கழிச்சு உள்ள நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இதுக்கு பேர் ஃபேன் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஷோல்டர் பிளேட்ஸ் வந்து சரி பண்ணிடும். இது வந்து நம்மளோட பாஸ்டர் கரெக்ஷனுக்காக தான் இதை பண்ணுறது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இந்த மாதிரி 3 ஃபிங்கர்ஸில் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச்சு. பாடி நேராக தான் இருக்கணும், தலை நேராக தான் இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இது வந்து லேட்ரல் பாடி வந்து நம்மளுடைய பாடி அப்பர் பாடி வந்து ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகும். நல்லா கொடுத்துட்டு தலையும் சேர்ந்து போகக்கூடாது, காலையும் அசைக்க கூடாது. சரியா? அதுக்கப்புறம் கால் வந்து இந்த மாதிரி நிற்க செய்யும். இந்த மாதிரி நிற்கும் போது கை இப்படி கூட ரெக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ரெக்ஸ் பண்ணி இன்டர்லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி. ஓகே? இந்த கால் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வலியெல்லாம் நல்லா கம்மியாகும். அதுக்கப்புறம் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு முழம் கேப்ல இருந்துட்டு கை நல்லா கட்டிட்டு ஃபுல்லா அப்படி ஸ்ட்ரெச் கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்குவாட் பண்ணி ஃபுல்லா பேட்டரின்னு கொண்டு போகும். இதுலேயே ஸ்குவாட் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கை நல்ல ஃப்ரண்ட்ல ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, கை வந்து இப்படி, கால் வந்து பேக்ல போகாம நல்லா இருந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி இப்படி நேரா நிக்கலாம், ஸ்குவாட் பண்ணலாம். இதை இப்படி மசச்சிக்கலாம், பேக்ல ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாம். இந்த மாதிரி கை வந்து இப்படிதான் இருக்கணும். இப்படி தூக்கும் போது இந்த மாதிரி தூக்கி, சரிங்களா? இதெல்லாம் வந்து கை வந்து சப்போஸ் இதா இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மாதிரிலாம் சுத்திக்கோங்க. கையை வந்து ஃபிங்கர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பிராணாயாமம் செய்யும். பஸ்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நேரா நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த முத்திரையில இப்படி வந்துடணும். ஃபோர்ஸ்ஃபுல்லா we have to exhale. இதோட கவுண்டர் வந்து நல்லா கை மேல நல்லா தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆத்தி சொன்னேன், காலு தலை. இப்போ காலை கூட இப்படி அசைச்சுக்கணும். கையை அசைச்சிங்கன்னா உங்களோட பிரீதிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கால் அசைச்சிங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் சரியாகும். இப்போ உங்களால முடிஞ்சுது அப்படின்னா இதுல கூட நீங்க எப்படி ஸ்குவாட் பண்ணலாம். இந்த காலை நிறுத்திட்டு இப்படி ஸ்குவாட் பண்ணலாம். இது பண்ண 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 உங்களுக்கு அந்த வலி ஃபுல்லா. இன்னைக்கு வந்து நம்ம ஆதி முத்ரா பிராக்டிஸ் பண்ணுவோம். ஃபிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த 5 விரல்லையும் 5 பஞ்சபூத எனர்ஜி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ல வாட்டர் நீர், செகண்ட் வந்து நிலம் மண் எர்த், தேர்ட் வந்து ஸ்பேஸ் ஆகாஷ், ஃபோர்த் வந்து ஏர் காற்று வாயு, ஃபிஃப்த் வந்து ஃபயர். ஸோ இந்த மாதிரி முத்திரைகள்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 இந்த பஞ்சபூத எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்து நம்ம ஆதி முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணோம். இதை வந்து இப்படி பண்ணக்கூடாது, இப்படி இது படுத்துன்னு இருக்கும்போது கூட பண்ணலாம். சரியா?